சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் இல்லத்தில் இன்று என்ன நடந்திருக்கின்றது என்று கூற வந்தேன். கலகம் பிறந்தால் வழி பிறக்கும். அந்த கலகம் இப்பொழுது நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னால் என்னால் என்ன சாயப்பா பிரச்சனை என்று நீ வேதனை அடையாதே. கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும். இந்த ஒரு பிரச்சனையில் உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதற்கு நீ நல்ல முடிவு கிடைக்க காத்திருக்கிறது. நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஆசைப்படும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும். அது கிடைப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் வருகிறது. இப்பொழுது இந்த பிரச்சனைகள் வந்தாலே அதற்கு நல்லதொரு தீர்வும் கிடைக்கும். அப்படி உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன்னால் அங்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என் துணையோடு நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நீ விரும்பும் உள்ளமும் உன்னை நினைத்துதான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உன் இல்லத்தில் புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அந்த புரிய வைப்பதின் மூலம்தான் இந்த பிரச்சனை வருகிறது. உன்னோடு நான் வாழ்ந்தே தீருவேன், நீ இல்லையேல் வாழ்க்கை இல்லை என்றும், உன்னோடு நான் வாழ துடிக்கிறேன் என்றும் அவர்கள் இல்லத்தில் நீ சேர துடிக்கும் உறவு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இல்லத்தில் புதிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நினைத்து நீ வேதனைப்பட அவசியமில்லை. நீ வேதனைப்பட அளவும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அளவு என்று அங்கு எதுவும் நடக்கவில்லை. இன்று உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அந்த இல்லத்தில் நீ அடியெடுத்து வைக்கும் நாளையும் குறிக்கப் போகிறார்கள். உன் வலது காலை வைத்து நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கு உண்டான நல்ல நாள்தான் இது. நீ தேர்ந்தெடுக்கும் உறவு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொட்டி கொடுக்கும் உறவாகத்தான் இருக்கிறது. இந்த உறவோடு நீண்ட காலம் நீண்ட வாழ்வை பெற்று 16 செல்வங்களையும் பெற்று பேரு வாழ்வு வாழப் போகிறாய். உன் வாழ்க்கையை கண்டு உன் சாயப்பா நானும் மனம் பூரிப்படையப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். அதே போல் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல மனிதர்கள் தான். அவர்களுக்கும் என் பிள்ளைகள் தான். எதற்கும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை என் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு தினமும் உன்னை கவனித்து வருகிறேன். எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல தீர்ப்பாக உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை வளமாக்கி உன்னை நான் வாழ வைக்க காத்திருக்கிறேன். எனவே நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் இல்லத்தில் இருந்து இன்று நல்ல செய்தி காத்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.